ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஹேர் பேக் பத்தி தான் பேச போறேன். இந்த ஹேர் பேக் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஸ்பா ட்ரீட்மெண்ட்லாம் போய் நம்ம பார்லர்ல தான் பண்ணுவோம். இந்த பேக் போட்டீங்க அப்படின்னா அந்த ஃபீல் வரும். ரொம்ப நல்லா இருக்கு. ஹேர் நல்லா சாஃப்டா இருக்கு. அதை நான் யூஸ் பண்ணி பார்த்தனாலதான் நான் உங்களுக்கு இந்த பேக்கை நான் செஞ்சு காட்டலாம் அப்படின்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீட்டில் வீணான தேங்காவை நான் இப்போ எடுத்து இந்த பேக் நான் செய்ய போகிறேன். அதை நான் எடுத்து துண்டு துண்டாக நறுக்கி நான் மிக்சியில் போட்டு நான் இப்போ இதை நல்லா நான் அரைச்சிக்க போகிறேன். நம்ம திருவுனா எப்படி திரு திருன்னு அரைப்போம் அது மாதிரி அரைச்சிக்கோங்க. திருவுன தேங்காய் மாதிரி அரைச்சிக்கோங்க. இது நான் வீணான தேங்காயில் அரைக்கிறேன். நல்ல தேங்காயிலையும் நம்ம அரைச்சிக்கலாம். இந்த பேக் பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கேன்னு. இது உளுந்து பெரிய ஸ்பூனில் 1, சின்ன ஸ்பூனில் 1 பச்சரிசி எடுத்து ஊற வச்சு அதையும் நான் இப்போ அந்த தேங்காவோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு அந்த கப்பளவே 1 கப்பு தண்ணியும் ஊற்றி நல்லா பேஸ்ட் வர மாதிரி நான் அரைச்சிக்கிறேன். அரைச்சி கொஞ்சம் அதை தண்ணி ஊற்றி நான் இப்போ வடிகட்டிக்குவேன். பாருங்கள் எப்படி க்ரீம் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நான் வடிகட்டுறேன். நல்லா நம்ம வடிகட்டிக்கணும். வடிகட்டி அடுப்பில் நம்ம க்ரீம் பதத்துக்கு இப்போ நான் காய்ச்ச போகிறேன். இதை நம்ம காய்ச்சி தலையில் தடவுனதுக்கு அப்புறமும் மிச்சம் நம்மளுக்கு இந்த க்ரீம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ பேக் போட போகிறீங்களோ அப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு அதை கரைச்சி மறுபடியும் இது மாதிரி ஹீட் பண்ணி நீங்கள் பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சளியெல்லாம் பிடிக்காது. இப்போ பாருங்கள் நான் அப்ளை பண்ணுறேன். இதில் நீங்கள் அந்த க்ரீம்லேயே தேங்காய் எண்ணெயோ ஏதோ சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தலையில் கூட நீங்கள் தடவிக்கலாம். எண்ணெயை தடவிக்கிட்டு நான் இப்போ அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இது சூப்பராக இருக்கும். இதை நான் ஃபேஸில் பேலன்ஸ் உள்ளதை ஃபேஸில் கூட நான் தடவிக்கிறேன். ஃபேஸில் தடவுறப்ப கையை நல்லா கழுவிட்டு நம்ம தடவணும். இது ஃபேஸில் தடவுனாலும் இது ஃபேஸ் நல்லா டைட்டாக ஆகும், அழகாக இருக்கும். நான் எப்பயுமே இது மாதிரி தான் நான் தடவுவேன். நான் பேக் போட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்தோடனே ஹேர் பாருங்க இப்படி தான் ஆயிலாக தான் இருக்குது. எனக்கு இது மாதிரி வேணும் அப்படின்றதுக்காக நான் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. நான் சாதாரணமாக தண்ணியிலே நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஹேர் திக்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது போட்டு குளிச்சதுக்கு அப்புறம் நான் வெளியே நாளைக்கு போகணும் அப்படின்றதுனால இப்போ நான் சும்மாவே தலைக்கு இது ஊற்றிக்கிட்டேன். எனக்கு இது மாதிரி தான் ஹேர் வேணும் அப்படின்றதுனால நாளைக்கு நான் ஷாம்பு போட்டு நான் வாஷ் பண்ணிக்குவேன். உங்களுக்கு இது மாதிரி ஹேர் இருக்குது பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு வாஷ் பண்ணிக்கிட்டு நீங்க வெளியே போகலாம். உங்க ஹேர் ரொம்ப அழகா இருக்கும். நான் வெளியே கிளம்பிட்டேன். இப்ப வெளியே கிளம்புறதுனால நேற்று பாத்தீங்கன்னா நான் எண்ணெய் வச்ச மாதிரி குளிச்சிருந்ததுங்களா, இன்னைக்கு நல்லா ஷாம்புல ரொம்ப தண்ணி கலந்து மைல்டு ஷாம்பு ஆக்கிக்கிட்டு நான் தலையில தேய்ச்சி குளிச்சேன். என் தலை பாருங்க எப்படி இருக்குன்னு, சூப்பரா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா? வீட்லயே நீங்களும் செஞ்சு பாருங்க. முடி செம்ம சூப்பரா இருக்கு. நேற்று அந்த ஹேர் பேக் போட்டு நான் எதுக்கு தலை குளிச்சேன்னா நான் டை அடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் கலரிங் பண்ணேன். கார்னியர் கலரிங் தான் பண்ணேன். பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணேன். செம்ம சூப்பரா இருந்து லைட்டா ஷாம்பு போட்டு இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்கு. ஹேரும் ஹெல்த்தா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு ஃபீல் ஆனதுனாலதான் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். இதை யூஸ் பண்ணி நீங்களும் பாருங்க. ஹேர் ரொம்ப நல்லா இருக்கும். டை அடிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி நீங்க யூஸ் பண்ணுங்க. டை அடிச்சு ஒரு 2 நாள் கழிச்சு ஏதாச்சும் ஒரு பேக் போடுங்க. ரொம்ப வர நம்ம தேய்க்க கூடாது. தலைய சாஃப்டா தான் இது பண்ணும். ஆனா நம்ம டை எல்லாம் சீக்கிரமா போக சான்ஸ் இருக்கு. இதை யூஸ் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.